கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேத தியான நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். உங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். 1ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிப்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். ஆங்கில வேதாகமத்தில் மதியம் 3 மணி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது அவங்க பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு மதியானம் 3 மணிக்கு அங்கே யூஷுவலாகவே பொதுவாகவே அது நடக்கக்கூடிய ஒரு ஜெபம். அந்த ஜெபத்துக்கு அவங்க கலந்து கொள்ளும்படி 2 பேரும் போகிறாங்க. 2ஆம் வசனம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். அப்போது இங்கே நம்ம 4ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாக இருந்தான். அப்போ இந்த பிறப்பிலே இருந்து சப்பானியா இருந்த நபர் 40 வயசுக்கு மேலே உள்ள ஒரு மனுஷன். அவர் எவ்வளோ வருஷமாக தினந்தோறும் இந்த இடத்துல இருந்திருப்பாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அநேக வருஷங்களாக இந்த இடத்துல அவர் அனுதினமும் அவரை கூட்டிகிட்டு தூக்கி கொண்டு வைக்கிறாங்க. எங்கன்னா தேவாலயத்தின் வாசல், அலங்கார வாசலில். ஏன்னா அந்த வாசல் வழியாக தான் எல்லோரும் போவாங்க தேவாலயத்துக்கு. அதனால் அங்கே வரவங்கள்ட்ட பிச்சை எடுக்கும்படியாக அவரை உட்கார வைக்கிறதுக்காக தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு அப்படி உட்கார வச்சுருக்காங்க. அன்னைக்கு பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறாங்க. போகும்போது என்ன நடக்குதுன்னா, 3ஆம் வசனம். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். 4ஆம் வசனம். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அப்போ இவர் பொதுவாக அந்த தேவாலயத்துக்குள்ளே போகிற எல்லார்ட்டையுமே இவர் பிச்சை கேட்பார். அதே போலவே யோவானும் பேதுருவும் அங்கே வந்தப்போ அவங்கள்ட்டையும் பிச்சை கேட்குறாரு. அதுக்கு இவங்க 2 பேருமே எங்களை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. 5ஆம் வசனம். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். 6ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. 7ஆம் வசனம். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஹல்லேலூயா. இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பிறப்பிலிருந்தே சப்பானியாய் நடக்க முடியாமல் இருந்த 40 வயதிற்கு மேற்பட்ட இந்த நபர் பேதுருட்டையும் யோவான்ட்டையும் பிச்சை கேட்டு அவங்கள்ட்ட ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு அவங்கள நோக்கி பார்க்குறாரு. அப்போது பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லை, எங்கள்கிட்ட இருக்கிறத உனக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லி அந்த நபருடைய வலது கையை பிடிச்சி தூக்கி விடுறாரு பேதுரு. அப்படி தூக்கி விடுறப்போ என்ன நடக்குது அப்படின்னா, உடனே உடனே என்ன நடக்குதுன்னா, அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. கால்களும் அவருடைய கரடுகள்னால் அந்த
எலும்புகள், கால் பகுதியில் உள்ள எலும்புகள் என்ன ஆகுதுன்னா பெலன் கொள்ளுது. இப்போது பொதுவாகவே நம்ம பார்த்தோன்னா பிறப்பில் இருந்து ஒரு பலவீனமோ குறைபாடோ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து குணப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு காரியம் இந்த எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. ஆனால் இந்த சம்பவத்தில் பார்க்கும்போது இவர் வந்து பிறப்பிலிருந்தே நடக்க முடியாத ஒரு நபர், சப்பானியாக இருந்த நபர். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர் உடனே ஒரு செகண்டில் அவருக்குள்ள ஒரு சுகம் உண்டாகுது. அவர் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா 8ஆம் வசனம், அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். அவர் வாழ்க்கையிலே எந்திரிச்சு நிற்க முடியாத நபர், நடக்காத நபர். அவர் எந்திக்கும் போதே எப்படி எந்திக்கிறாரு? குதிக்கிறார். குதிச்சு எழுந்து நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். ஹல்லேலூயா. அவருக்குள் அநேக வருஷங்களாக அவர் வந்து அந்த அலங்கார வாசலில் வந்து பிச்சை எடுக்க வந்து அவரை தினந்தோறும் கொண்டு வந்து வச்சாங்க. அப்போ அவருக்குள் நிச்சயமாக ஒரு விருப்பம் இருந்திருக்கும். விசுவாசம் இருந்திருக்குமா இல்லையா என்பது எனக்கு தெரியல. ஆனால் நிச்சயமாக அவர் வந்து அந்த வாசலில் உட்காந்துட்டு தேவாலயத்துக்குள்ளே பார்த்து எல்லாருமே வந்து அந்த தேவாலயத்துக்குள்ளே போய் தேவனை ஆராதிக்கிறாங்க, வணங்குறாங்க. ஆனால் நம்மளால் போக முடியலையே, நம்ம வந்து இந்த வாசல் கிட்ட தான் உட்காந்துட்ருக்குறோம் அப்படிங்கிற எண்ணம் நிச்சயமாக அவருக்குள்ளே இருந்திருக்கும். ஆனால் பாருங்கள், பேதுருவும் யோவானும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் வைத்த விசுவாசத்தை நிமித்தம், அது பின்னாடி வசனங்களில் வருது, அந்த விசுவாசத்தின் நிமித்தம், அதே போல் அந்த விசுவாசம் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற ஒரு விசுவாசம், அவர் கொடுக்குற விசுவாசம். அப்போ அதன் நிமித்தம் இந்த அற்புதம் நடக்குது. அப்போஸ்தலர்கள் வந்து பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் பெற்ற பின்பு நடந்த முதல் அற்புதம் இது. அப்போ 9ஆம் வசனம், அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு. 10ஆம் வசனம், தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இந்த அவங்களுக்குள்ள, ஏன்னா அவங்க தினந்தோறும் இவரை பார்த்துருக்காங்க, அதனால் அவங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சுது இவர் வந்து அலங்கார வாசலில் உட்காந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்த நபர் அப்படின்னு. அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னா, ஏன்னா அவங்க இப்படிப்பட்ட சம்பவங்கள், இயேசு கிறிஸ்து மனிதனாக இருந்தப்போ அநேக அற்புதங்கள் அடையாளங்களை பண்ணினார். அதை பார்த்து இஸ்ரேல் ஜனங்கள் தான் இவங்க, யூதர்கள் தான் இவங்க. ஆனால் அவருடைய சீஷர்களாகிய பேதுருவும் யோவானும் இந்த அவர்கள் மூலமாக செய்யப்பட்ட இந்த அற்புதத்தை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. இப்போ இந்த பிரமிப்பு ஆச்சரியங்கிறது முந்தின அதிகாரத்துலேயும் இருக்குது. 7ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்று பற்பல பாஷைகளை அவங்க பேசும்போது என்ன நடந்துச்சுன்னா, எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அதேமாரி ஒரு உணர்வு இந்த அற்புதத்தை பார்த்து ஜனங்களுக்குள்ளே உண்டாகுது. அவங்க வந்து ஆச்சரியப்பட்டு பிரமித்தாங்க. 11ஆம் வசனம், குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். சாலமோனுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நபர், தாவீதுடைய பையன், இஸ்ரவேலின் ராஜா. தாவீதுக்கு அடுத்தது அவர் இஸ்ரவேல் ஜனங்களை அரசாண்டார். இவர் சாலமோன் தான் முதல் தேவாலயத்தை, எருசலேம் தேவாலயத்தை கட்டினவர். அப்போது இவருடைய பேரில், சாலமோன் பேரில் அந்த மண்டபம்ங்கிறது ஒரு போர்ட்டிகோ, மேலே வந்து மூடப்பட்டிருக்கும் பெரிய தூண்கள் உள்ள ஒரு இடம் தான் மண்டபம். சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். அப்போ அந்த தேவாலயத்திற்கு வெளியில் இந்த மண்டபம்.
பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? அப்போ அவங்களுக்குள்ள என்ன ஆச்சரியத்தை உண்டாக்குச்சு, எது பிரமிப்பை உண்டாக்குச்சுன்னா, அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, பேதுருவும் யோவானும் தான் அவங்க சுய சக்தியினால் சுய பக்தியினால் இந்த சப்பானியை நடக்க பண்ணியிருக்கிறாரு அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டாங்க. அப்போ அதுக்கு தெளிவுபடுத்தும்படியாக பேதுரு சொல்கிறாரு, எங்கள் பக்தியினாலையும் எங்கள் சக்தியினாலும் நாங்கள் இதை செய்யலை அப்படின்னு சொல்லி அவர் இன்னும் தொடர்ந்து அவங்களுக்கு அநேக சத்தியங்களை எடுத்து சொல்கிறார். 13ஆம் வசனம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குறப்போ இவங்க எல்லாருமே இருந்தவங்க தான். இவங்க எல்லாருமே அந்த கூட்டத்தில் இருந்தவங்க. அதை தான் அவர் எடுத்து சொல்கிறாரு. 14ஆம் வசனம், பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு. யார் அந்த கொலைபாதகன் அப்படின்னா, பரபாஸ் என்கிற ஒரு மனுஷன். அது எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, மத்தேயுல மார்க் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏழாம் வசனத்தில், கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட ஒருவன் இருந்தான். அப்போ இயேசு கிறிஸ்துவும் பரபாஸும் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தரை விடுதலையாக்க முடியும். அப்போ பிலாத்து கேட்குறாரு, யாரை விடுதலையாக்கணும் அப்படின்ட்டு கேட்டப்போ இவங்க எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க, பரபாஸை எங்களுக்கு விடுதலையாக்குங்க. அவர் ஆக்சுவலாக கொலை செஞ்ச ஒரு மனுஷன். அவரை தான் இங்கே பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு. 15ஆம் வசனம், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். இது முதல் வசனத்தில் முதல் அதிகாரத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் 40 நாட்கள் அளவும் அப்போஸ்தலருக்கு அவர் தரிசனமானார்ன்ட்டு. அதனால் அவங்க அதற்கு சாட்சிகளாக இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்துட்டாரு அப்படின்ட்டு. அதை தான் பேதுரு சொல்கிறார். 16ஆவது வசனம், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த சப்பானி நடந்தார் அப்படின்ட்டு பேதுரு சொன்னது திரும்ப இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. ஹல்லேலூயா. அப்போ இங்கே பாருங்கள், வெள்ளியும் பொன்னும் செய்ய முடியாத காரியங்களை எது செய்யும்னா இயேசு கிறிஸ்துவின் நாமம். மனிதனால் கூடாதது எது செய்யும்னா இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். ஸோ மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். அப்போது இவர் இந்த அற்புதம் நடந்ததை குறித்து அவர் விவரித்து சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் இந்த காரியம் நடந்தது, அவருடைய நாமத்தை விசுவாசத்தினால தான் இந்த அற்புதம் நடந்துச்சு, அவருடைய நாமம்தான் இந்த மனுஷனுடைய கால்களை பலப்படுத்தினது அப்படின்னு சொல்கிறார். அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசத்தின் நிமித்தமே இந்த அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு பேதுரு அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறார். 17ஆவது வசனம், சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். அப்போ அவர் ஜனங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு. என்னன்னா, நீங்கள் அறியாமையினால தான் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறாரு.
18ஆம் வசனம், கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன் அறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். அப்போது இதுவும் இயேசு கிறிஸ்து பாடுபடணுங்கிறது தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட ஒரு காரியம். இது பிதாவின் சித்தம். இதை பிதா இது இந்த விதத்தில் அவர் நிறைவேற்றி இருக்கிறார் அப்படின்ட்டு அவங்களுக்கு சொல்கிறார். 19வது வசனம், இப்போ இந்த தீர்க்கமான காரியம் எங்கே இருக்குது அப்படின்னா ஏசாயாவில் இருக்குது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3, 4, 5 நம்ம படித்தோன்னா, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். 4ஆம் வசனம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். 5ஆம் வசனம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். அப்போ இங்கே தீர்க்கமாக சொல்லப்பட்டிருக்கு இயேசு கிறிஸ்து பாடுபடுவார் அப்படின்னு. ஸோ அந்த வார்த்தையை பிதா நிறைவேற்றி இருக்கிறார். 19ஆம் வசனம், ஆனபடியினாலே கர்த்தருடைய சந்நிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ஹல்லேலூயா. பேதுரு ஜனங்கள்கிட்ட சத்தியத்தை எடுத்து சொல்லி, நடந்த காரியத்தை எடுத்து சொல்லி, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சம்பவித்ததை எடுத்து சொல்லி, அவரை அறியாமையினால் அவங்க கொலை செய்யும்படி ஒப்பு கொடுத்ததை சொல்கிறாரு. அதே போல் என்ன சொல்கிறார், தீர்க்கமாக சொல்லப்பட்ட காரியங்களை இப்படி நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக இங்கே அவங்க என்ன செய்யணும், அவங்க மனம் திரும்பணும் அப்படிங்கிறத தைரியமாக எடுத்து சொல்கிறார். என்ன சொல்கிறாரா, அவங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படணும்னா மனம் திரும்பணும், மனம் திரும்பி குணப்படுங்கள். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் நடக்கும். என்னன்னா, கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து வருகிற இளைப்பாறுதல், ஒரு சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, அது உங்களுக்கு வரும். அதே போல் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும். அது எங்கே இருக்குன்னா யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், யோவான் 14:23, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். அப்போது மனம் திரும்பி குணப்படும் போது இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்கிறார். 21ஆம் வசனம் பாருங்க, உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதோடைய அர்த்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து திரும்ப மறுபடியும் இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பாக அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறணும். அல்லது இந்த உலகத்தில் நடக்க போகிற காரியங்கள், கடைசி காலங்கள், அவர் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன காரியங்கள் நடக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கோ எல்லா தீர்க்கமான காரியங்களும் நிறைவேறினதுக்கு பின்பு தான் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து திரும்ப இங்கே வருவார், பூமிக்கு வருவார். அது வரைக்கும் ஒரு பரலோகத்தில் இருப்பார் அப்படின்ட்டு பேதுரு எடுத்து சொல்கிறார். 22ஆம் வசனம், மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொற்கேளாதவன் எவனோ அவன்
ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். இது எங்கே இருக்குது அப்படின்னா உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 19ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. 19ஆம் வசனம். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். அடுத்தது பார்ப்போம். 24ஆம் வசனம். சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன் அறிவித்தார்கள். 25ஆம் வசனம். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள், உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோடே பண்ணின உடன்படிக்கைக்கும் புத்திரராய் இருக்கிறீர்கள். இந்த வசனம் ஆதியாகமம் 22:18. தேவன் ஆபிரகாமோட பேசின காரியம். ஆதியாகமம் 22:18 வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்போ இது ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது நிமித்தம் அவருடைய சந்ததிக்குள் உண்டாகிற ஒரு ஆசிர்வாதம், தேவன் வாக்கு பண்ணின ஆசிர்வாதம். அப்போது இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் எல்லாருமே ஆபிரகாமின் சந்ததி. அப்போ பேதுரு இந்த வாக்கு தத்துவத்தை நினைப்பூட்டுகிறார் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவர் 26ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் பார்ப்போம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசிர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். அப்போ அந்த ஆசிர்வாதம் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு வாக்கு பண்ணின ஆசீர்வாதம் நீங்கள் பெற்றுக்கொள்ளணுன்னா என்ன பண்ணணுமா? 26ஆம் வசனத்தில் பேதுரு அவங்களுக்கு சொன்னது, உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசிர்வதிக்கும்படி. அப்போ தேவனுடைய ஆசிர்வாதம், தேவனுடைய கிருபைகளையும் நன்மைகளையும் தயவையும் இரக்கத்தையும் அவருடைய சமூகத்தையும் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னா செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் பொல்லாங்க விட்டு நம்ம விலகணும். அப்போது இதை தான் பேதுரு அந்த ஜனங்களுக்கு சொல்கிறார். நீங்கள் உங்களுடைய பொல்லாங்க விட்டு விலகுங்க. அப்போந்தான் ஆபிரகாம், நம்மளுடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு தேவன் அவருடைய சந்ததிக்கு வாக்கு பண்ணின ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது. நம்ம தொடர்ந்து அடுத்த அதிகாரத்தில் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். கர்த்தர் எப்படி பேதுரு மூலமாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டதை பார்ப்போம். இந்த அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம முக்கியமாக பார்க்கும் பொழுது ஒன்று நாம் தேவனுடைய கிருபைகளையும் அவருடைய மேலான ஆசீர்வாதங்களையும் நம்ம அனுபவிக்கணும்னா தேவன் நமக்குள் எதெல்லாம் விட்டு விலக சொல்கிறாரோ. இன்னும் பொல்லாங்குங்கிறது ஆண்டருடைய வார்த்தையில் தான் இருக்குது. இப்போ கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக எதெல்லாம் பொல்லாங்காக இருக்குன்ட்டு எப்படி நம்ம அறிய முடியும்னா தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நம்ம வேதத்தை தியானிக்கும் பொழுது தான் தேவனுடைய பார்வையில் எது பொல்லாங்காக இருக்குங்கிறத அறிய முடியும். அதே போல் தேவன் விரும்பாத காரியங்கள் எதெல்லாம் நமக்குள்ளே இருக்குது, எதெல்லாம் நம்ம விட்டு விலகணுங்கிறது தெய்வ சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கண்டித்து உணர்த்துவார். வேத வசனங்கள் மூலமாக அறிவை உண்டாக்கி உணர்த்துவார். அப்போ எந்த காரியங்களெல்லாம் நம்ம விட்டு விலகணுமோ அதை கட்டாயம் நம்ம விட்டு விலகும் பொழுது நமக்கு மட்டும் இல்லை, ஏன்னா ஆபிரகாம் ஒரு மனிதன், அவர் கீழ்ப்படிந்தது நிமித்தம் அவருடைய சந்ததிக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வாக்கு பண்ணுகிறார். இப்போ நம்ம பார்த்தோன்னா இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தம் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அப்போது ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளணும், தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற மேலான நன்மைகளையும் ஆவிக்குரிய காரியங்களையும் நம்ம அனுபவிக்கணும், சுதந்திரிக்கணும்னா
நம்ம பொல்லாப்பை விட்டு விலகும் போது தான் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்மளுக்கு பொல்லாங்கும் வேணும், தேவனுடைய ஆசீர்வாதமும் வேணும்னா கட்டாயம் அது முடியாத ஒரு காரியம். இன்னொரு காரியம் 20ஆம் வசனம், உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அப்போ நம்ம எந்தெந்த விஷயத்தில் மனம் திரும்ப வேண்டுமோ, மனம் திரும்புதலும் பொல்லாங்க விட்டு விலகிறதும் ரெண்டுமே லிங்கான ஒரு காரியம். அப்போது நம்ம மனம் திரும்புதல், ஆண்டவரே இன்னுமே நான் இந்த பாவத்தை செய்ய வேண்டாம் அல்லது செய்ய மாட்டேன்ட்டு ஒப்பு கொடுக்குறேன். ஆனால் நம்மளுடைய பலத்தினால எந்த ஒரு பாவ காரியங்களை விட்டு நம்ம விடுதலை ஆக முடியாது. ஏசப்பா நம்மளுக்கு உதவி செஞ்சால் மட்டுமே அது பாவமாக இருக்கட்டும், சாபமாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், அதிலிருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். ஆனால் நமக்குள்ள ஒரு விருப்பம் வேணும். முதல் காரியம் விருப்பம். எப்படின்னா, இந்த மனுஷன் இந்த தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த அந்த மனிதனிடத்தில் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், அவருக்குள் ஒரு விருப்பம் இருந்திருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் நம்ம இந்த தேவாலயத்திற்குள் போய் நம்ம தேவனை தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு நிச்சயமாக அவர் வாஞ்சித்திருப்பார். அப்போது நமக்குள் இருக்கிற விருப்பங்கள் என்ன? நம்ம இந்த உலக பிரகாரமாக இந்த காரியங்களுடைய விருப்பங்கள் நம்ம மாம்சத்தில் நம்மளை அளவு சொல்லவே வேண்டாம். எண்ணில் அடங்காத விருப்பங்கள், மாம்சத்துக்குரிய விருப்பங்கள் எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்குற விருப்பங்கள் எதுனா ஆவிக்குரிய விருப்பங்கள். நம்ம விரும்பணும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அந்த விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கட்டாயம் கேட்டோன்னா நிச்சயமாக அந்த விருப்பத்தை கொடுப்பார். எந்த ஒரு காரியமே ஆவிக்குரிய நன்மையை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம விரும்பினால்தான் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ ஆண்டவரே எனக்குள் ஒரு விருப்பத்தை கொடுங்க. இப்போ உதாரணத்துக்கு அதிகாலையில் எழுந்து நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா இப்போது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அதிகாலை ஜெபம் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். நம்ம தெய்வ சமூகத்தில் தனிப்பட்ட விதத்தில் காலையிலே எழுந்து நம்ம அவர் பாதத்தில் உட்காந்து வேதத்தை தியானிக்கும் பொழுதும் அவர் பாதத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நம்ம தெய்வ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம கூட பேசுகிறதும் நாம் அவர் கூட பேசுகிறதும் அதுதான் அடிப்படை. தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவில் எந்த உறவுமே நம்ம எடுத்துக்கொண்டோன்னா, நம்ம பேசாமல் இருந்துட்டோன்னு வைங்களேன், அந்த உறவு அவ்வளோதான், முடிஞ்சிடும். ஆனால் ஒரு உறவு பலப்பட வேண்டும் ஆனால் நிச்சயமாக நமக்குள்ள அந்த கம்யூனிகேஷன், நம்ம அந்த பேச்சு இருந்தால் தான் ஒரு உறவு பலப்படும். அதே போல் தான் கர்த்தருக்கும் நமக்கும் உறவு பலப்பட வேண்டும். நல்ல ஒரு நெருக்கமான உறவு நமக்கு வேண்டுமானால் நம்ம அதை ஃபஸ்ட் விரும்பணும். அடுத்தது நம்ம பிரயாசப்படணும். நம்ம பிரயாசம் இல்லாமல் எதையுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அதே இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும். நம்ம கர்த்தரோடு ஒரு நெருக்கமான உறவை நம்ம வாஞ்சிக்கணும். அதே போல் அதற்கான பிரயாசங்களை நம்ம எடுக்கணும். அதற்கு நம்ம ஆண்டவருடைய உதவியை கேட்கணும். நம்ம சாக்கு போக்கு சொல்லணுன்னா நிறைய சாக்கு போக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் யார் தெரியுமா லூசர்னால் நம்ம அந்த நன்மையை கொள்ளாமல் போகிற நபர் நம்மளாக தான் இருப்போம். யார் சாக்கு போக்கு சொல்கிறோமோ, இப்போ நான் சாக்கு போக்கு சொல்கிறேன்னா எனக்கு இல்லை, எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, எனக்கு நேரம் இல்லை, இப்படின்னு நான் சொல்லிவிட்டு இந்த ஆண்டருடைய காரியங்களை நான் தள்ளி போட்டேன்னா, அதற்கான பிரயாசம் எடுக்காமல் போனேன்னா நான் தான் அதில் நன்மைகளை நான் இழந்து போகிறேன். ஸோ சாக்கு போக்கு சொல்கிறதுங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு காரியம். அநேக மனிதர்களுக்குள் பிசாசு போடுகிற ஒரு தந்திரமான காரியம் சாக்கு போக்கு சொல்கிறது. அதை நம்ம என்னைக்கு விட்டுட்டு இல்லை, எனக்கு தேவன் முக்கியம், அவரோடு இருக்கிற ஐக்கியம் முக்கியம், ஆண்டவரே எனக்கு அந்த விருப்பத்தை கொடுங்க, இந்த நன்மையை நான் அனுபவிப்பதற்கு எனக்கு நான் பிரயாசப்படுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்ட்டு நம்ம எப்போ வாஞ்சியோடு அவரை நோக்கி கூப்பிடுறோமோ நிச்சயமாக ஆண்டவர் இந்த காரியத்திற்கு பதில் கொடுப்பார். ஏன்னா இது அவருக்கேற்ற ஒரு காரியம், அவர் விரும்புகிற காரியம்.
நம்ம அவர்கிட்ட ஐக்கியப்படுறத விரும்புகிறத காட்டிலும் அவர் பல மடங்கு நம்மளுடைய சத்தத்தை கேட்பதற்கும் நம்ம கூட பேசுகிறதுக்கும் ரொம்ப வாஞ்சியோடு இருக்கிறார். அப்போ நிச்சயமாக இதை நிறைவேற்றுவார். நம்ம தீர்மானம் எடுப்போம். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற மகிமையான காரியங்களை நாம் அனுபவிப்போம். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, நீர் கிருபையா இந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் தந்த கிருபைக்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பொல்லாப்புகளை விட்டு விலகவும் பாவ காரியங்களை விட்டு விடவும் நீர் விரும்புகிற காரியங்கள், நீர் எங்கள் வாழ்க்கையிலே வைத்திருக்கிற சித்தங்களை எங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்கு விருப்பங்களாய் தாரும் அப்பா. எங்களுடைய விருப்பங்கள் அல்ல, சுய விருப்பங்கள் அல்ல, எங்களுடைய மாம்சத்தின் விருப்பங்கள் அல்ல. நீங்கள் என்ன எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் சித்தம் திட்டம் வைத்திருக்கிறீரோ அதற்கான விருப்பங்களை எங்கள் இருதயத்தில் கொடுங்க தகப்பனே. உம்முடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் பரிபூர்ணமாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களையே உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.